ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 49 சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. பஞ்சாபில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபார்மை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பேட்டிங்கிறது லாஸ்ட் மேட்ச்சில் இருந்துச்சு. இந்த மேட்ச் 1 மே 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் தான் நடக்குது. தொடர்ந்து 3 மேட்ச் வந்து சேப்பாக்கில் ஆடுறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் இதே பஞ்சாப்பும் சிஎஸ்கேவும் ஆட போகிறது ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் ஆட போகிறாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு இந்த 2 மேட்ச்சுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 மேட்ச்சும் ஜெயித்தாங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ருத்ராஜ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதான் தெரியல. ஏன்னா சுக்மன் கில்ல ஒரு பேக்கப் பிளேயராக கூட எடுத்துகிட்டு ருத்ராஜ் கூட எடுக்கலை. எப்போயுமே ராகுல் டிராவிட் பண்ணுறதா தான். சுக்மன் கில்லுக்கு மட்டும்தான் அவர் வந்து எப்போயுமே சப்போர்ட் பண்ணுவார். ருத்ராஜ் கேக்வாடுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டார். அது ஓப்பனாகவே தெரியுது. ஏன்னா சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லாத சுக்மன் கில்லை எடுக்கிறாங்க. ஸோ அதே பேஸில் அப்போ ரிங்கு சிங் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லி தான் அவரை பேக்கப் பிளேயராக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்போது சுக்மன் கில் ஃபார்மில் இல்லாதப்போ அவர் எடுக்கவே கூடாது. ஸோ ஆனால் ருத்ராஜ் கேக்வாட் நல்ல ஃபார்மில் இருக்கார். அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னே புரியலை. அதே மாதிரி நட்ராஜன் எடுக்கவே இல்லை. அவருக்கு பதிலாக ஆவேஸ் கான், அதுக்கப்புறம் கலீல் அகமது, ரன் மிஷின்ஸை ஃபுல்லாக ஒரே டீமில் எடுத்து வச்சுருக்காங்க. அதே முகமது சிராஜ். ஸோ எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு 11 செட் பண்ணலாம். சஞ்சீவ் சாம்சன் எடுத்தாலும் பெஞ்சில் தான் வைப்பாங்க. ரிசர்வ் பண்ணிட்டுக்கு தான் வந்து வாய்ப்புன்றது இருக்கும். ஸோ அது பார்க்க தான் நம்ம போகிறோம். கேஎல் ராகுல் ட்ராப்டு, அதே எதிர்பார்த்தது தான். கேஎல் ராகுல் மோஸ்ட்லி வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ பட் ருத்ராஜ் கேக்வாட் எடுத்துருக்கணும் ஒரு ரிசர்வ் பிளேயராக கூட, அதையும் பண்ணலை. ஸோ ஆனால் மே 25 வரைய டைம் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து தெளிவுபடுத்திடுறேன். மே 25 அவங்க ஃபைனல் ஸ்குவாடை அந்தந்த டீம்ஸ் வந்து சொன்னாலே போதும். அதுக்கான ஆப்ஷன்ஸுமே ஐசிசி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அதுக்குள்ளே இன்ஜுரின்னு சொல்லி கூட ஒரு சில பிளேயரை கழட்டி விட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண தொடர்ச்சியான பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்குது. நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். வேர்ல்டு கப்லேயே விஜய் சங்கரை இன்ஜுரின்னு சொல்லி ட்ராப் பண்ணி மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து மாற்றுறாங்க அப்படின்றத. ஹெட்டுன்னு பார்த்தோம்னா 28 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பஞ்சாப் 13 ஜெயிச்சிருக்காங்க, சிஎஸ்கே 15. ஒவ்வொரு டைமுமே பஞ்சாப் சிஎஸ்கேக்கு டஃப் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சீசனில் பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு ரன் சேஸும் பண்ணாங்க. ஒரே மேட்ச் ஆடி டோட்டல் மேட்சஸ் 135. பேட் ஃபஸ்ட்டு 71, பேட் செகண்ட் 62. ஸோ ஓவரால் டியூ வர்றதுனால ஸ்பின்னர்ஸுக்கு செகண்ட் போல் பண்ணுறப்ப ஹெல்ப்புன்றதே இல்லை. அதனால் ஓவரால் பார்த்தோம்னா இந்த சேப்பாக் கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஸோ போன மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்களோட ரெக்கார்டு. அவங்க ஜெயிச்சதே கிடையாது சேப்பாக்கில். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்தாலே நமக்கு இதான் ஒரிஜினல் சேனல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். நம்ம நேம் யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் டீம் கொடுத்துட்டு கீழே சேஞ்ச் அண்ட் பிளேன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் இருந்தால் நான் அப்படி டைப் பண்ணுறப்போ உங்கள் மைண்டுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு பிளேயரை மாற்றிக்கொண்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி நிறைய யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறது. அதேமாதிரி நம்ம கரெக்டாக வந்து டியோக்கும் பிக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயரு. அப்படி நான் 2 பிளேயர் கொடுத்தேன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து எந்த பிளேயருன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு தோணும் இவர் தான் அப்படின்னு. இல்லை இப்போ நான் 2 பிளேயரை கிளிக் பண்ணி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜானி பர்ஸ்டோவும் இன்னொரு பிளேயரை கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே வருண் சக்கரவர்த்தி இன்னொரு பிளேயர் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஹர்ஷ்தீப் சிங்கோ இல்லை வேறு பிளேயர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த 2 பிளேயரை மாற்றி கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் டியோ வந்து 2 பிளேயர் கிளிக் பண்ணுறது உங்கள் ஆப்போசிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் வந்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம், அதுவும் வின்னு லாஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஃபேண்டசியில் சகஜம் தான். 100% யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். கரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க பார்த்து ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரையே சேப்பாக்கில் அவங்க வின் பண்ணதே கிடையாது. அதுவும் ஒரு அட்வான்டேஜாக சிஎஸ்கேக்கு இருந்துச்சு. பட் பஞ்சாப் எப்படி சேசிங்கில் ஜெயிச்சாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஓவரால் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் சேசிங் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ பார்க்கலாம். கிட்டத்தட்ட 28 மேட்ச்சில் 13 மேட்ச் பிபிகேஸும் சிஎஸ்கே 15 மேட்ச் ஈக்குவலாக தான் இருக்குது. குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஃபேண்டசியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாதவங்க ஜிஎஸ்டி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். சேப்பாக்கில் நடந்த கடைசி 2 மேட்ச் ருத்ராஜ் கேக்வாட் 98, ருத்ராஜ் கேக்வாட் 108. 2 8 அடிச்சுமே வேஸ்ட்டு தான், எடுக்கவே இல்லை. உண்மையிலே ஒரு ஷாக்கிங்கானது தான். சுக்மன் கில் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல.
ஸோ ருத்ராஜ் கேக்வாடு இங்கே மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து ஹிட் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு. அது வந்து பயங்கரமான ஒரு இன்னிங்ஸாக இருந்துச்சு. 10 ரன்னா 2 விக்கெட்டு, 10 ரன்னா 2 விக்கெட். ஸோ இதுலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரை கூட கேப்டன்சி அப்படின்னா கொடுக்கலாம். இன்னொன்று நம்ம எல்லோரும் கெஸ் பண்ணுறது மிகப்பெரிய தவறாக இருக்குது. மோயின் அலி ஓவர் கொடுப்பாங்க, பேட்டிங் முன்னாடி வருவார்னு நம்ம பார்க்குறோம். பட் அதை பண்ணவே இல்லை. பட் ஆனால் சின்ன ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ரஹானே ஓப்பனிங்கில் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிறதுனால அந்த இடத்துல மோயின் அலி ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் மோயின் அலி ஓப்பன் பண்ணால் மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருப்பார். கண்டிப்பாக நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரஹானேவை 1 டவுனுக்கு தள்ளிட்டு 2 டவுனில் டேரல் மிச்சலும் ஓப்பனிங்கில் மோயின் அலியும் அதுக்கப்புறமா ருத்ராஜ் கேக்வாட் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். அதையும் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ரவீந்திர ஜடேஜா விக்கெட் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தார். ஏன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னுக்கு அசிஸ்டே கிடைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் பேசர்ஸ் தான் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பேட்டர்ஸ் ப்ளஸ் மீடியம் பேசர்ஸ்னு நம்ம முக்கியத்துவம் கூட எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். விக்கெட்டில் பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முஸ்தபிசர் ரஹ்மான் ஆடுவார்ன்றதை மட்டும் ஆன் டைமில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ருத்ராஜ் கேக்வாட் மோயின் அலி ஓப்பன் பண்ணால் ஒரு சிறந்த ஒரு மாற்றமாக இருக்கும். டேரல் மிச்சல் 1 டவுன் வரலாம். ரஹானே தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ரஹானேவை யூஸ் பண்ணாமே கூட இருக்கலாம். இல்லை பெஞ்சில் கூட வைக்கலாம். அவருக்கு பதிலாக வேறு பிளேயரை கூட எடுத்துகிட்டு வரலாம். பட் இருந்தாலும் சேசிங் வரப்போ ரஹானேவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஃப்ளாப் தான் வரும். நான் ஒரு டைம் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது நடந்துகிட்டே தான் இருக்குது. ரவீந்திர ஜடேஜா ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேயரு. சப்போஸ் ஏர்லியாக விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா முன்னாடியே வருவார். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் போகல, டேரல் மிச்சல் நின்றுக்கிட்டாரு. ஸோ அதனால் பேட்டிங் கிடைக்கல. இல்லாட்டி ஒரு சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன். ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட், நெக்ஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா, சிவம் டூபே வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேயே எடுத்திருக்காங்க முக்கியமான பிளேயராக. ரிங்குவை பேக்கப் பிளேயராக வச்சுட்டு சிவம் டூபேவை மெயினாக எடுத்துருக்கிறதுனால அவரும் ஒரு ப்ரெஷரில் ஆடலாம். நல்லா ஆடுறதுக்கான முயற்சி எடுப்பார். ஏன்னா மே 25 மாற்றுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். அப்போ கூட மாற்றி விட்ருவாங்க. ஸோ அதனால் நல்லா பர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணணும். 10 ரன்னா சேஃபஸ்ட் ஒரு கேப்டன் சாய்ஸ். அந்த சைடு ஜானி பர்ஸ்டோ, சிம்ரன் சிங் இவங்களாம் ஃப்ளாப் ஆகுங்கன்னு நீங்கள் கான்செப்ட்டில் போனால் எம்எஸ் தோனியை ஒரு டீம்லையா ட்ரை பண்ணி பாருங்கள். சிஎஸ்கே ஃபேவரான டீம் போட்டால் அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். இந்த இடத்துல முஸ்தபிசர் ரஹ்மான் ஆடுவாரான்னு தெரியல. நோட் பண்ணிக்கோங்க. பங்களாதேஷ்கே போயிட்டார் அப்படின்னா இந்த இடத்துல கில்சன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்லா யாக்கர்ஸ் போடுவார், விக்கெட் எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தீபக் சஹரோட ஃபார்ம்ன்றது மிகப்பெரிய ஒரு போர் தான். பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக வேணால் ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்விங்குக்கு அவுட் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் இனிஷியலாக வருவாங்க. ஒரு ஜானி பேர்ஸ்டோ, அதுக்கப்புறம் சிம்ரன் சிங் இவங்களை வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக ஹை ரிஸ்க்காக வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நல்ல பிக்குனா 10 ரன்னா ஒரு டீசன்ட் பிக்கு. அதுக்கப்புறம் ஜடேஜா, சிவம் டூபே, டேரல் மிச்சல், மோயின் அலி ஓப்பன் பண்ணால் அப்படி இல்லாட்டி அவரை எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ருத்ராஜ் கேக்வாட். சப்போஸ் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த தீபக் சஹரோட ஸ்விங்குக்கு அங்கே சிம்ரன் சிங் அதுக்கப்புறமா பேர்ஸ்டோ அவுட் ஆவாங்கன்னு கான்செப்டில் டீம் போட்டிங்கன்னா அப்போ அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் நீங்கள் எம்எஸ் தோனியை உள்ளே ஆட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓவரால் பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா தவன் உள்ளே வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். மேபி ஆடினார்னா பார்த்துக்கோங்க. ஜானி பர்ஸ்டோ ஸோ ஒரு மேட்ச்சில் 100 அடிச்சிருக்காரு. அது கேகேஆர் கூட அந்த சின்ன கிரவுண்டில். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே ஃப்ளாப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக ஃபார்ம் அவுட்டில் இருந்த ஒரு ஜானி பர்ஸ்டோ சிஎஸ்கேக்கு எதிராக எப்படி ஆடுவார்னு பார்க்கணும். ஸ்டாட்ஸ் ரொம்ப போராக இருக்குது. அதே மாதிரி சிம்ரன் சிங்கு இனிஷியலாக பேட்டை வீசுவார். சேம் ரூசோவும் கிட்டத்தட்ட பேட்டிங் அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஜிதேஷ் சர்மா ஃப்ளாப்பு தான். நான் எப்பயுமே சொல்கிறது ஜிதேஷ் சர்மா வருவார், 2 4 அடிப்பார். அதே மாதிரி எந்த ஒரு இந்தியன் டீம் ஒரு பேக்கப் பிளேயரை கூட அவர் எடுக்கலை. பட் ரீசன்ட் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எதுக்கு ஜிதேஷ் சர்மாவுக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் வருவார், 2 4 அடிப்பார், அவ்வளோதான். பட் செசான் சிங் மாதிரி பிளேயர்ஸு கேமை எடுத்துகிட்டு போவாங்க. அசுதோஷ் சர்மா இவங்களாம் சேசிங்கில் இம்பார்ட்டன்ட் பிக். இதே செசான் சிங்கு ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஃப்ளாப் ஆவார். பட் செகண்ட் பேட் பண்ணால் அவருக்கு வந்து அந்த சேசிங்கன்றதை நோக்கி போகிறப்போ நல்லாவே ஆடி இருக்கார். ஸோ செகண்ட் பேட் பண்ணுறப்போ பிக் பண்ணிக்கிறது பெட்ரு. ஃபஸ்ட் பேட் பண்ணுறோம் ட்ரா பண்ணிக்கலாம். ரபாடா ஃபார்முக்கு திரும்பலாம். 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. ஹர்ஷர் பட்டேல் எத்தனை விக்கெட் எடுத்தாலும் அவரை இந்தியன் டீமில் எடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியும். அதுதான் தெரிஞ்சிருக்கு. ஸோ டெத்தில் பவுல் பண்ணுவார். டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகம். கட்டர்ஸ் போகிறவங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஒரு தேஷ் பாண்டே எப்படி செகண்ட் பவுல் பண்ணுற விக்கெட் எடுத்திருக்காரோ அதே மாதிரி ஹர்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மிகப்பெரிய ஒரு கீ. ரபாடாவும் ஓரளவுக்கு டீசன்ட் பிக்கு தான். சாம் கரன் கேப்டன்ஷிப் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிக். டெத்லேயும் போடுவார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுவார், ஃபஸ்ட் ஓவரும் பவுல் பண்ணுவார். ஓப்பனிங் பேட்டிங் வந்தாலும் வரலாம். என்ன வேணால் பண்ணிப்பார் அவரோட கேப்டன்ஷிப்பில். பட் தவான் வந்துட்டால் எல்லாமே மாறும். இந்த சைடில் டீசெண்டான கேப்டன் சாய்ஸ் இந்த மேட்ச்சுக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஹர்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி சாம் கரன் ஒரு ஆப்ஷன். மற்ற எல்லாருமே வந்து இவங்க டீமில் ரிஸ்க் தான். சேசிங் பண்ணுறப்போ வேணால் செசான் சிங்கை ஹை ரிஸ்க்காக வேணால் கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இங்கே பெட்டர் கேப்டன் இந்த 3 பேர் சூப்பரான ஆப்ஷன்ஸ். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க சிவம் டூபேவை கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் தீபக் சஹர் கான்செப்டில் போனீங்கன்னா
இங்கே ஜானி பர்ஸ்டோ, சிம்ரன் சிங் இவங்களாம் அவுட் ஆகுன்ற கான்செப்ட் தீபக் சேகரை எடுத்துக்கலாம். லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக பார்க்கலாம். கண்டிப்பாக லோயஸ்ட் பர்சன்டேஜில் எம்எஸ் தோனி இருப்பார். அதுக்கப்புறமா இந்த இடத்துல தீபக் சேகர் இருப்பார். 2 பேர் ரொம்ப லோயஸ்ட் பர்சன்ட். சேசிங் வரப்போ ரஹானேவுமே லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். அவரை ட்ரை பண்ணலாம். இங்கே அசுடோஷ் சர்மா, செசான் சிங்கு இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கம்மியான பர்சன்டேஜாக இருப்பாங்க. ஹை ரிஸ்க் இருக்கும், நல்ல பேட்டிங் ட்ராக்கு, சேசிங்கில் ஈஸியாக அடித்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற கான்செப்ட் போனால் நீங்கள் பேர்ஸ்டோ கூட கேப்டனாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடில் ஒரு ரஹானேவை கூட சேசிங்கில் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக்ஸில் சொல்கிறேன். ஸோ ஸ்பின் பேஸில் பார்த்தோம்னா இவங்க ராகுல் சகர் எடுத்துகிட்டு வந்து பவுல் பண்ண வைப்பாங்க. சிஎஸ்கே கிரவுண்டுன்றதுனால ஹர்ப்ரீத் பிரார் வீசுறது வந்து டவுட்டு தான். ராகுல் சகரை நம்பி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போவாங்க. மேபி ரூசோக்கு பதிலாக லியாம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு அவர் ஒரு சில ஓவர்ஸ்ன்றதை வீசலாம். பட் சிவம் டூபே வரதுக்கு முன்னாடியே பவுல் பண்ணாதான். ஏன்னா அவர் எல்லா பவுலர்ஸையுமே வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ சிவம் டூபே ஒரு கரெக்டான ஒரு கேப்டன் கேப்டன் சாய்ஸ் தான். கண்டினியூவாக அடிச்சிட்டே தான் இருக்கார். ஆனால் சின்ன ஒரு டவுட் சிவம் டூபே மேலே இந்த மேட்ச்சில் என்ன இருக்குது எனக்கு பர்சனலாக அப்படின்னா, ஸ்பின்னர்ஸ் ஓகே, பட் ரபாடா திடீர்னு ஒரு பவுன்ஸ் போடுவார், ஹர்ஷப் பட்டேல் ஸ்லோவாக போடுவார். அது வந்து பிக் பண்ணி எல்லா பாலையும் அடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டுன்றது இருக்குது. பட் இருந்தாலும் அது கம்மியான ஒரு பர்சன்டேஜ் டவுட்டு தான். மற்றபடி பார்த்தோம்னா நல்ல ஒரு டீசெண்டான ஆப்ஷன் தான் கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. சேஃபஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டனில் ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட் 10 ரன்னா. இந்த சைடில் தவான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு ஆப்ஷன் தான். மற்றபடி பார்த்தோம்னா ஹர்ஷப் பட்டேல் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சாம் கரன், மற்ற எல்லாருமே வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் தான். இதில் சேசிங்கில் செசான் சிங், இங்கே வந்து ரஹானேவை ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டராக இருக்கும். தீபக் சகர் ஒரு ட்ரம் கார்டு பிக்கு. இந்த சைடில் உங்களுக்கு ஒரு ட்ரம் கார்டு பிக்கு அசுடோஷ் சர்மா லோயஸ்ட் பர்சன்டேஜ், யாரும் யோசிக்க மாட்டாங்க, பட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். பேட்டல்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரஹானே ஹெட்வேரில் 31 ரன்ஸ் ஆவரேஜ், வென்யூவில் 14 ரன் ஆவரேஜ். சுத்தமாக வென்யூவில் ஆடவே இல்லை, பட் ஹெட்வேரில் ஏதோ ஆடி இருக்காரு. சேசிங் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ருத்ராஜ் கெய்க்வாட் 29 ரன் ஹெட்வேட் ஆவரேஜ், வென்யூவில் 54 ரன் ஆவரேஜ். ஃபுல் ஸ்டாட்ஸுமே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. டேரல் மிச்சல் வென்யூவில் 33 ரன் ஆவரேஜ், ஹெட்வேட் ஆடினது இல்லை. சிவம் டூபே ஹெட்வேட்டில் 25 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 42 ரன்ஸ் ஆவரேஜ். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் பயங்கரமான ஒரு ஹிட்டிங்கிறத கண்டினியூவாக சிவம் டூபே கொடுத்துட்டு தான் இருக்கார். எம்எஸ் தோனி ஹெட்வேட்டில் பார்த்தோம்னா 50 ரன் ஆவரேஜ், இங்கே வென்யூவில் 42 ரன் ஆவரேஜ். சப்போஸ் ஜானி பேர்ஸ்டோ, சிம்ரன் சிங்லாம் ஃப்ளாப் ஆவாங்க, தோனி வந்து ஒரு 10 பாலில் ஒரு 30 ரன் அடிச்சிடுவார் அப்படின்ற கான்செப்ட் போட்டிங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பார் எம்எஸ் தோனி. ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்ஸில். ஜடேஜா 24 ரன் ஆவரேஜ், 16 விக்கெட்ஸு ஹெட்வேட்டில், வென்யூவில் 18 ரன் ஆவரேஜ், 34 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் முன்னாடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தீபக் சகர் ஸோ ஹெட்வேட்டில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 23 விக்கெட். மேபி ஒரு ஸ்விங் கிடைக்குது, கொஞ்சம் இப்போ கிளைமேட் எல்லா பக்கமும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது, நல்ல ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன் கிடச்சிச்சு அப்படின்னா, ஓவரால் நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன், அப்போ ஸ்விங்கிங் கண்டிஷன் கிடைக்கிது அப்படின்னா இனிஷியலாக விக்கெட் எடுக்க வாய்ப்பு அதிகம். அப்போ லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். தேஷ்பாண்டே ஹெட்வேட்டில் 3 விக்கெட்டும், வென்யூவில் பார்த்தோம்னா 19 விக்கெட்டு. இதில் போன மேட்ச் மட்டும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. முர்ஷித் ரஹ்மான் ஆடுவாரான்னு தெரில, பார்த்துக்கோங்க. வென்யூவில் 11 விக்கெட்டு, 10 ரன்னா, ஹெட்வேட்டில் 1 விக்கெட்டு, வென்யூவில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச்சுக்கு மேட்ச் 2 விக்கெட்டுன்றதை எடுத்துகிட்டே தான் இருக்கார், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும். சிம்ரன் சிங் ஹெட்வேட்டில் ஒரு மேட்ச் ஆடி 42 ரன்னு, வென்யூலையும் 42 ரன், அந்த ஒரே ஒரு மேட்ச்சு. ஜானி பர்ஸ்டோட ஆவரேஜ் பார்த்துக்கோங்க, ஹெட்வேட்டில் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு, 19 ரன் தான் ஆவரேஜ். ஸோ கண்டினியூ பண்ண முடியுமான்னு. இன்னொன்று, ஜானி பர்ஸ்டோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஃபுல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு, சேசிங்கில் மட்டும்தான் நல்லாவும் ஆடி இருக்காரு, அதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வென்யூவில் 42 ரன்ஸ் ஆவரேஜ். ரூசோ 4 மேட்ச்சில் ஹெட்வேட்டில் 12 ரன் தான் ஆவரேஜ், 50 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாம் கரனு ஸோ 4 விக்கெட், வென்யூவில் 1 விக்கெட். மேபி ரூசோவுக்கு பதிலாக லியாம் லிவிங்ஸ்டன் வரலாம். ரூசோவுமே T20 ஸ்குவாட்லேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன், சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஸ்குவாட்லேயுமே அந்தளவுக்கு அவர் ஃபார்ம்லேயே இல்லை. ஐபிஎல்லில் பிக் பண்ணதே ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது இருந்திருக்கு. ஜிதேஷ் சர்மா 23 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட்டில், வென்யூவில் 21. ஹர்ப்ரீத் பிரார் 4 மேட்ச் ஹெட்வேட் ஆடி 1 விக்கெட் கூட எடுத்ததே கிடையாது. ஹர்ஷர் பட்டேல் ஹெட்வேட்டில் 14 விக்கெட்டு, வென்யூவில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இது காரணம் அவரோட கட்டர்ஸ். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் இம்பார்ட்டன்ட், செகண்ட் பவுல் பண்ணாலும் இம்பார்ட்டன்ட், மிகப்பெரிய ஒரு கீயான ஒரு பிக்கு. எப்படினாலும் அவர் விக்கெட் எடுத்துருவார். ஸோ எப்படி ஒரு கிட்டத்தட்ட நட்ராஜன், சந்தீப் சர்மா இவங்கெல்லாம் ஒரு ஐபிஎல் பிளேயர்ஸாக மாறிட்டாங்களோ, புவனேஸ்வர் குமார் எல்லாரும், அதே மாதிரி தான் ஹர்ஷர் பட்டேலும் இனிமேல் அவரும் ஐபிஎல் பிளேயர் தான். ஸோ ஐபிஎல் மட்டும் விளாண்டுக்கலாம், தவான் மாதிரி தான். ஸோ ஐபிஎல் விளாண்டு அதில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஐபிஎல் விளாண்டுக்கலாம், அவ்வளோதான் வந்து கான்செப்ட். ஸோ ஹர்ஷர் பட்டேல் செம்ம ஸ்டார்ட் வச்சுருக்காரு, டெத்லேயும் வீசுவார், செகண்ட் பவுல் பண்ணுறமே அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவரோட பால். ரபாடா ஹெட்வேட்டில் 8 விக்கெட்டு, ஸோ வென்யூவில் ஒரே விக்கெட்டு தான், பட் இருந்தாலும்
டீசன்ட் பிக்கு, ஓரளவுக்கு பவுன்சர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகம். ஹர்தீப் சிங் 6 விக்கெட்டு, வென்யூவில் 2 விக்கெட்டு. தவான் ஹெட்வேரில் 44, வென்யூவில் 37. எல்லா கிரவுண்ட்லேயுமே தவானுக்கு ஆவரேஜ் நல்லா தான் இருக்கும். பட் இனிஷியல் ஓவர்ஸில் அவர் எப்படி ஆடுறான்னு தான் இருக்குது. ஜானி பர்ஸ்டோ, சிம்ரன் சிங் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தவான் கேமை எடுத்துகிட்டு போயிடுவார் ரொட்டேட் பண்ணி. ஸோ தவான் ஆடினா ஒரு டீசன்ட் பிக்காக தான் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இருப்பார். ஸோ டீம் பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா கேப்டனாகவும், ருத்ராஜ் வைஸ் கேப்டனாகவும். இந்த இடத்துல பார்த்தோம்னா சிவம் டூபே, டேரல் மிச்சல், சாம் கரன். ஸோ வைஸ் கேப்டன் நம்ம கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்டாகவே இருக்குது சிஎஸ்கே மேட்ச்சில். அதை நம்ம 10 ரனாக கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல தீபக் சேகர் வேணால் தேஷ்பாண்டேக்கு பதிலாக எடுத்துக்கோங்க. ஹர்ஷப் பட்டேல், ஹர்தீப் சிங், சாம் கரன், சசாந்த் சிங் எடுத்திருக்கேன். சேசிங்னா ஓகே. ஜானி பர்ஸ்டோ இல்லை சிம்ரன் சிங் இல்லை நீங்கள் வந்து தவான்னு வந்து எடுத்து ஜானி பர்ஸ்டோ, தோனி அப்படி இல்லாட்டி சிம்ரன் சிங் யார் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சசாந்த் சிங் செகண்ட் பேட்டிங்கில் நான் எப்பயும் சொல்கிறது இம்பார்ட்டன்ட் பிக்கு, சேசிங்கில் வந்து எடுத்துகிட்டு போவார். மற்றபடி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா கேப்டன் ஆப்ஷன்ஸில் நீங்கள் சாம் கரன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷப் பட்டேல் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10 ரன் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு. தேஷ்பாண்டேக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக தீபக் சேகர் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி கில்சன் ஆடினா முஸ்தபிர் ரஹ்மானுக்கு பதிலாக அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜிஎஸ்டிலாம் ப்ளே பண்ணால் குபேரா ஃபேண்டசி ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதுவும் பெட்டராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டீம் காம்பினேஷன் போடுறப்போ இனிஷியல் ஓவர்ஸில் தீபக் சேகர் விக்கெட் எடுப்பாருன்ற கான்செப்ட் போட்டால் ஜானி பர்ஸ்டோ கட் பண்ணி சிம்ரன் சிங் கட் பண்ணிவிட்டு மிடில் வரப்போ அசுடோஷ் சர்மா, சசாந்த் சிங், அதுக்கப்புறம் சாம் கரன் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. லியாம் லிவிங்ஸ்டன் வந்தால் எடுத்துக்கோங்க. அவர் லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின் ரெண்டுமே வீசலாம். சிக்கந்தர் ராசா கிடையாது, அன்அவைலபிள்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி அவர் தான் லியாம் லிவிங்ஸ்டன் தான் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதே கான்செப்டில் போனால் போடுங்க. அப்படி இல்லாட்டி ருத்ராஜ் கேக்கோட ஒரு மேட்சாக ஃப்ளாப் ஆகுன்ற கான்செப்டில் போனாலும் அவருக்கு பதிலாக நீங்கள் சாம் கரனு கூட வைஸ் கேப்டன் அப்படின்னா இன்னும் நல்ல ஆப்ஷனு. ஏன்னா இப்போ சப்போஸ் இவங்க டாப்பில் அவுட் ஆகுங்க கான்செப்ட் போட்டால் ஜடேஜா பேட்டிங் வந்துடுவார். அவ்வளோ சீக்கிரம் பேட்டிங்லாம் வந்து அவுட் ஆக மாட்டார். 20-25 ரன்னு, ஒரு 2 கேட்ச்சு, ஒரு விக்கெட்னு எடுத்துட்டாலே ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷனில் போயிடுவார் ரவீந்திர ஜடேஜா. ஸோ அதனால் இம்பார்ட்டண்டான ஒரு பிக். சப்போஸ் இதில் ஒரு ட்ரம்ப் கார்டு, ஒரு டிஃப்ரென்ஷியலாக ஒரு ஆப்ஷன்னா மோயின் அலியை ஓப்பன் பண்ண வச்சாங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிக்காக இருக்கும். நல்ல ஒரு சேஞ்சாகவும் இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து இங்கிலாந்து T20 வேர்ல்டு கப்போட வைஸ் கேப்டனும் கூட. ஸோ கண்டிப்பாக மோயின் அலிக்கு முன்னாடி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ரஹானே தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிறதுனால. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறாங்க அப்படின்றது. முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்டாட்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி டீமை மேக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நம்ம கொடுக்குற டீமை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா வின்னிங் தொடர்ந்து வந்தால் பரவாயில்ல. ஸோ பர்சனலாக ஒரு சிலது எனக்கு வந்து வின்னிங் கிடைக்கும், உங்களுக்கு லாஸ் கிடைக்கும். ஸோ இன்னும் பெரிய அளவில் ஒரு சில மேட்சஸில் வின்னிங் வருது, ஒரு சில மேட்சஸில் மீடியமாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க.